அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து நம்ம கோகனட் மில்க்கு சோப்பு செஞ்சு வச்சுருந்தோம். இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இது 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 24 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா மூடி வச்சுருந்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சோப்பு வந்து இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி நல்லா வந்திருக்கு. போன டைம் வந்து நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ணதுனால அது வந்து ரொம்ப டார்க் கலர் ஆகிடுச்சு. இப்போ இந்த தடவை நீம் ஆயில் யூஸ் பண்ணல, அதனால் வந்து சோப்பு வந்து ஆஃப் ஒயிட்டில் இருக்குது. இது வந்து கோகனட் மில்க் வந்து இதில் வந்து கலந்ததுனால கோகனட் மில்க் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்கள் பிம்பிள்ஸு ஆக்னே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி வேறு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுவும் வந்து க்யூர் பண்ணும். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் நல்ல கண்டிஷன் கொடுக்கும் இந்த சோப்பு. ரொம்ப வந்து ஸ்கின்னையும் ட்ரை ஆக்காது. இப்போ பிம்பிள்ஸை க்யூர் பண்ணிடும் அதே சமயத்தில். அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ வந்து கோகனட் மில்க் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கத்தை கூட வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வெயிலில் வந்து ரொம்ப அலையிறவங்களுக்கு வந்து முகம் வந்து நல்ல கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி பிளாக்காக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கோகனட் மில்க்கு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கோகனட் மில்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து கோகனட் மில்க் எடுத்து சோப்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கோகனட் மில்க்கு யூஸ் பண்ணி சோப்பு செஞ்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சோப்பு எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சோப்பு வந்து செஞ்சுட்டு உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து 6 வாரம் வரைக்கும் நல்லா வந்து காய வைக்கணும். நிழல்லே வச்சுட்டு காய வச்சுட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். உடனே எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய சார்பாகவும் என்னோடய ஃபேமிலி சார்பாகவும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.